என்னுடைய பேர் பஷீர். நான் ஒரு எழுத்தாளர். இந்த சின்ன சின்ன சிறுகதை, ஃபிக்ஷனல் ஸ்டோரி எல்லாத்தையும் எழுதுவேன். அதே நேரம் நான் மக்களுக்கான விழிப்புணர்வு புத்தகத்தையும் எழுதுவேன். இதோ இப்போ கூட அதான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கதை மக்களிடம் போய் சேர வேண்டிய கதை. நான் நிறைய கதை எழுதியிருக்கேன். ஏன் அவார்டெலாம் கூட வாங்கியிருக்கேன். ரொம்ப பெரிய அவார்டெலாம் இல்லை, பட் அதெல்லாம் எனக்கு பெரிய அவார்டு தான். இன்றைக்கி சண்டே. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி சுதந்திர தினம். அது ரிலேட்டடாக நான் ஒரு கதை எழுதிட்டுருக்கேன். ஸோ டே பசீர், சொல்கிறா. என்னடா இன்னுமா வேலை பார்த்துட்டு இருக்கியா? டைம் ஆயிடுச்சுடா, சாப்பிட போலியா? சரிடா, பார்த்துக்கிறேன்டா. சரிடா, வெளியே ஒரு வேலை இருக்குடா, நான் போயிட்டு வரேன்டா. வர்றா, டைம் போனதே தெரில. சரி, சார்ஜர் போட்டு போவோம். ஆனால் ஒரு சாப்பாடு. சார், உங்கள் ஆர்டர். ரைட்டு, இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி இங்கே தான் வேட்டை. ஆனால் எவ்வளோ ஆச்சு? ஒரு கிலோ சாப்பாடுண்ணா, ஒரு ஃபுல் சாப்பாடுண்ணா. சரி, சார்ஜர் போட்டு போவோம். ஆனால் மொபைல் மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் பக்கத்தில் தான் நான் வீடு எடுத்து வந்துடுறேன். ஆனால் நம்புங்கண்ணா, பக்கத்தில் தான் நான் வீடு எடுத்து வந்துடுறேன். உள்ளே என்னென்ன பிரச்சனை? காசு கொடுக்கலாம்பா, அவன் சண்டை ஓடிக்கிருக்காங்க. வந்துடுறேன். எவ்வளோ பேர் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்களே. ஒருத்தவங்களோட குடும்பம் நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணல. இவங்களுக்காக இத்தனை வருஷமாக நம்ம கதை எழுதுகிறோம். ஷே, அவன் சாப்பிட்டதுக்கு எவ்வளோ ஆச்சு? 60 ரூபா தானே? இந்தா. அதான் கொடுத்தாச்சு இல்லை, சும்மாலாம் பேசிக்கிட்டு இருக்காத. பாயா, இங்கே வாயா. என்னப்பா? உன் பர்ஸ் அவனை அடிச்சானா? இல்லைப்பா, அதெல்லாம் இல்லை. இதில் உன் பர்ஸ் எதுன்னு பாரு. என்ன இவ்வளோ பர்ஸ் இருக்கு? என்னப்பா இதெல்லாம்? அண்ணா இந்தாங்க, இண்டிபெண்டன்ஸ் டே கொடி வாங்கிக்கோங்க. எங்க காணும்? என்ன போயிட்டாங்க? வந்தது திருடனா? இது என்ன? கொடி. இந்த சுதந்திர நாட்டில் யார்கிட்ட மனிதாபிமானம் இருக்கு, யார்கிட்ட இல்லை தெரிஞ்சிக்கவே முடியல. ஒரு திருடங்கிட்ட கூட மனிதாபிமானம் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் மற்றவங்கள்ட்ட இது சுதந்திரம். சுதந்திரம் நாட்டுக்கே கிடைத்து விட்டது. ஆனால் மனிதாபிமானம் இன்றும்
பதுங்கியே வாழ்கிறது. நான் உங்கள் பசீர்.